திமுகவில் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது என்னென்னா, சார் இதெல்லாம் பத்திரிகையில் ஊடகங்களும் இது ஒரு பலம், இதனால் வந்து கட்சிக்கு நல்லது, முதல்வரோட இதெல்லாம் வந்து பெருசாக பேசுகிறீங்க, ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது, வண்டியில் வந்து ஓவர் இதாகுது. அப்போ இது என்னன்னா, மேலே இருக்கவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையில் ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிட்டாங்கன்னா அது எங்களுக்கு சிக்கல். ஓவர் கான்ஃபிடென்ஸில் முதல்வர் இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து கட்சி நிர்வாகிகள்லாம் பயங்கர சந்தோஷம் ஓபிஎஸ் வந்தது. இப்போ ஓபிஎஸ் வந்தது பயங்கர சந்தோஷம், இது நம்ம தான் சொல்லிட்டு போயிட்டு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் சரியாக கட்சி வேலை பார்க்கல, இல்லை வேறு சில விஷயங்கள் லூஸில் விட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா சார்? திமுக தலைமை ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்கா? இல்லை, தலைமை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. முதல்வர் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாருன்னா பிரேமலதா விஜயகாந்தெல்லாம் சேர்க்க மாட்டார். 0.5% இருந்தாலும் அவர் சேர்த்துக்கிறாரு இல்லையா, 1% இருந்தாலும் சேர்த்துக்கிறாரு, 3 பேராக வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, ஒருத்தராக வந்தாலும் சேர்த்துக்கிறாரு, தனித்தனியாக வந்தாலும் சேர்த்துக்கிறாரு. யார் வந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு டிக்கெட் போட்டு கொடுத்துனே இருக்கிற மாதிரி போயினே தானே இருக்கிறாங்க உள்ள. எல்லாரையும் சேர்த்து தானே அக்காமடேட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளோ பலுவை தூக்கின்னு இவர் ஓடணும். யாரும் முதல்வர் முகத்துக்கு தான் ஓட்டு. மற்றபடி ஏன்னா இப்போ இன்றைக்கி தேதி வந்து ஓபிஎஸ் அப்படின்றவர் ஒரு பெரிய அடையாளமாக ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்க முடியாது. அவர் வந்து உதயசூரியனில் அவர் ஒரு வேட்பாளர், ஜெயிச்சா அவர் ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். ஐயா கேஎன்ஆர் எப்படி பார்க்கப்படுகிறாரோ, இல்லை ஐயா பெரியசாமி எப்படி பார்க்கப்படுகிறாரோ, துரைமுருகன் எப்படி பார்க்க, அது மாதிரி தான் பார்க்க முடியும். 3 முறை முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றது நீங்கள் சொல்லிக்கலாம் சீட்டு கேட்குறதுக்கு. பட் பொதுமக்கள்கிட்ட அந்த விஷயம் இருக்குது.